அடுத்த பதிகம் ஆனைக்கா. ஆனைக்கா தான் பேரு. நாம இப்ப என்னென்னமா சொல்லிட்டு இருக்கிறோம். திருவானை காவல், திருவானை காவில், திருவானை கோவில், என்னென்னமோ பேர் போட்டு இருக்கோம். ஆனைக்கா, கா என்பது சோலை. அதான் சம்ஸ்கிருதத்துல கஜாரண்யம்னு பண்ணிட்டாங்க, தந்திவனம்னு பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு புராணம் இருக்கு. கச்சியப்ப முனிவர் பாடின பாடம் புராணம் இருக்குது, திருவானைக்கா புராணம். ரொம்ப அருமையான புராணம். நம்ம கொஞ்ச நாள் கூட இங்க பேசிட்டு இருந்ததை பத்தி. திருவானைக்கா புராணம் ரொம்ப அருமையான புராணம். கோச்சங்கட் சோழ நாயனாரோடு சம்பந்தம் உடையது. அது ஞான உபதேச படலம்னு ஒரு படலம், ரொம்ப அருமையான படலம். சைவ சித்தாந்தத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். 33 பாட்டா என்னதான் இருக்கு. 33 பாட்டுல சொல்லி முடிச்சிட்டார் சைவ சித்தாந்தம். எவ்வளவு அருமையான படம். தந்திவன புராணம்னு ஒண்ணு உண்டு, கஜாரண்யம் என்றும் அதுக்கு பெயர். சம்புவனம்னு ஒரு பேர் இருக்கு, அதுதான் நாவல். ஜம்பு முனிவர்னு ஒருத்தர், அவர் தான் நாவல் வடிவமா இருந்து தவம் பண்ணி, நாவமரம் வடிவமா இருந்து தவம் பண்ணி கொண்டிருக்கார். அதனால வெண்ணாவல் அப்படின்னு இருக்கு, வெண்ணாவல் ஈசன் அப்படின்னு. புராணத்துல அந்த கதையெல்லாம் விரிவா பாடி இருக்கிறார். ஜம்பு முனிவரும் திருநந்தி தேவரும் உமையம்மையும் மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு விரும்பினார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜம்பு முனிவர் முன்னால வந்து தவம் பண்ணினார். அப்புறம் உமையம்மை வழிபடுவதற்காக அங்கே இருக்கிற லிங்கம் எல்லாருக்கும் தெரியும், அப்புஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலத்துல தண்ணீரையே லிங்கமாக திரட்டி வைத்து பூஜை பண்ண முடியும். அதான் அந்த இடம் செழுநீர் திரள். அப்புறம் செழுநீர் திரளை சென்று ஆடினோமே அப்படின்னு பாரு. தண்ணீரே சிவலிங்கமாக வைத்து பூஜிக்கப்பட்டது. மழையார் மிடரா மழுவாள், திருஞாசமுத்து நாயனார் புராணம், இது தேவாரம். மழையார் மிடரா, மேகம் போன்ற மிடருன்னு அர்த்தம். மழை என்பது இங்க மேகம்னு அர்த்தம், ஆர் என்பது போன்ற. எனவே கரிய மிடரு என்று அர்த்தம். கரிய மிடருன்னு பாடுறது போல மழையார் மிடரு அப்படின்னு பாடுறோம். மழையார் மிடரா மழுவாள் உடையாய் உழையார் கரவா, உழைமான் கரவன், கரத்தை உடையவன். கரத்தன் வரணும், அத்துசாரியை பெற்று, அது வராம கரவன் வந்துருக்குது. கரம் அன்னு மகரம் கெடணும், அத்துசாரியை சேரணும், கரத்தன் வரணும். ஆனா மகரம் கெட்டுது, அத்துசாரியை சேரல, கர அன் அப்படின்னு நின்னுது, கரவன் முடிஞ்சு போச்சு. இது போல சில இடங்கள்ல வரும், சாரியை இல்லாம வரும். கரவன், உழையார் கரவா உமையாள் கனவா விழவாரும் வெண்ணாவலின் மேவிய எம் அழகா. வெண்ணாவல் இதான் அந்த ஜம்பு முனிவர் நாவல் மரமாயிருந்து தவம் பண்ணி கொண்டு அந்த ஸ்தலத்துல திருவிழா ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. கச்சியப்ப முனிவர் திருவானைக்கா புராணத்துல அகிலாண்டேஸ்வரர் பூசை முடித்து திருவிழா நடக்கிறத மிக அழகா எந்தெந்த நாள், எத்தனை நாள்ல என்ன வாகனம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் வச்சு பாடியிருப்பார். அப்ப எப்படி பாடியிருப்பார்? இந்த திருவிழாவை சிறப்ப விரித்து அங்க பாட வேணும்னா இதுதான் அவருக்கு இடம் இருக்கணும். விழவு ஆறும் வெண்ணாவரும். பொதுவா ஒரு நகரம் சொன்னா அது விழா உடையதா இருக்கும். இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, சங்க காலத்திலையும் கூட எந்த நேரமும் நகரம் விழா கோலம் உடையதாக இருக்குவாங்க. ஜனங்க தூங்காம இருப்பாங்க. சில நாள்ல விழா கொண்டாடுவதற்கு உரியதல்லாத நாள் இருக்குதுல்ல, அந்த நாள்லயும் கூட ஜனங்க தூங்காம இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் பாடலாம், அழுங்கல் மூதூர் விழவின்றாயினும் துஞ்சாதாகும். ஆரவாரம் உடைய ஊர் இது, தூங்குறதே இல்லையா. விழா நாள்ல தூங்காம இருந்தா பரவாயில்ல, விழா இல்லாத நாள்லயும் தூங்காம இருக்குது அப்படின்னு ஒருத்தன் பாடலாம். அவனுக்கு எல்லாம் தூங்குனா ஒரு சௌகரியம், அவன் ஊர்ல தூங்கவே மாட்டேங்கிறாங்க, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால அவன் சொன்னான் விழவின்றாயினும் துஞ்சாதாகும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி விழா, விழவரா வீதி அப்படின்னு சொல்லுவான்.
எந்த நேரமும் திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு விழவரா வீதி. விழவாரும் வெண்ணாவலின் மேவிய எம் அழகா எனும் ஆயிழையாள் அவளே. இது அகப்பொருள் துறைப்பாட்டு. அகப்பொருள் துறையில ஒரு தாய், தாய் என்பது செவிலி தாயைத்தான் சொல்லணும். அகப்பொருள்ல செவிலி தாய்னா என்னன்னு தெரியல. வளர்க்கிற தாய்க்கு செவிலி தாயின்னு பேர், ஈன்ற தாய்க்கு நற்றாயின்னு பேர். செவிலி தாய் தான் அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் உடனிருந்து கவனித்து அதுக்கு வேண்டியவற்றை செய்து. அதனால அவ சொல்றா, என்னுடைய மகள் எப்ப பார்த்தாலும் வெண்ணாவல் உள்ளாய் அழகா அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. உலகியல்ல அவள் எவனையோ ஒருவனை விரும்பி அவன் பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அர்த்தம். அந்த பொருள் இங்க நாம அர்த்தம் பண்ணப்படாது. இது பக்தி இலக்கியம், தத்துவத்துறையை சார்ந்தது. ஆகையினால இந்த ஆன்மா உலகியல் பற்றுக்களை விட்டு எக்காலமும் சிவபரம்பொருளையே சிந்தித்துக் கொண்டு அவனுடைய திருநாமத்தையே ஜெபித்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ந்து சொல்லுகிறார். யாரு இங்க செவிலித்தாய்? யாரு? சக்தி, திருவருள் சக்தி தான். திருவருள் சக்தி தான் நம்மை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாய். அப்ப நம்மை வளர்க்கின்ற தாய் உமையன். அந்த தாய் முதல்ல திரோதானமா நின்று நம்ம கண்மபோகத்துல அழுத்திட்டு கண்மம் பக்குவப்பட்டு மேல வந்த உடனே சிவபரம்பொருள் திருவருள் என்பதையெல்லாம் உணர்ந்து அதுல ஈடுபட தொடங்கிட்டு, அப்ப அந்த வளர்த்தெடுத்த தாய்க்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, எவ்வளவு காலம் நாம இந்த ஆன்மாவை கண்மபோகத்துல ஈடுபடுத்தினோம், இப்ப அது கொஞ்சம் பக்குவப்பட்டு தனக்கு தலைவனாவான் இவன் என்று உணர்ந்து சதாகாலமும் அவனுடைய பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற பக்குவத்தை அடைந்திருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து சொல்லுகிறது. இது திருவருட் சக்தியினுடைய கூற்றாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க செவிலித்தாய், அதுதான் வளர்த்தெடுத்த தாய். இப்போ உலகியல் படி நீங்க இதுக்கு அர்த்தம் பண்ணீங்கன்னா, அந்த செவிலித்தாய் இருக்கிறாள அவ பயந்துட்டு கிடப்பா. என்னமோ தெரியல, நேற்று வரையிலும் இவ இப்படி யார் பேரையும் சொன்னதில்லை, இன்னைக்கு என்னமோ எவனோ ஒருத்தன் பேரை சதாகாலம் சொல்லிட்டு இருக்கிறாள், அவ பயந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இவ என்ன பண்றா தெரியுமா? பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல புத்தி வந்திருக்கு, மேல வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அகப்பொருள் துறை என்ற உத்தியை பயன்படுத்தி சொன்னாலும் கூட பொருள் பண்ணுகிற பொழுது அங்க பண்ற பொருள் வேற, அங்க இருக்கின்ற பாவம் வேற, இங்க பண்ற பொருள் வேற, இங்கே இருக்கின்ற பாவம் வேற. இந்த வேறுபாடு தெரிந்து கொண்டுதான் இதுக்கு அர்த்தம் பண்ணணும். பதிகம் முழுவதும் இப்படியேதான் இருக்குங்க. கொலையார் கரியின் உரி மூடியவனே, யானை உரி போர்த்த மூர்த்தி. கொலையார் கரியின் உரி மூடியவனே, மலையார் சிலையா வளைத்தவனே. மலை சிலையா வளைத்தவனே, மலை ஆர் சிலையாய் பொருந்திய சிலையாய் வளைத்தவன். மலையார் சிலையா வளர்த்தவனே, விலையால் எனையாளும் வெண்ணாவலுளாய். விலையால் எனையாளும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மட்டும்தான் அவர் ஓலை எழுதி கொண்டு ஆண்டார் அப்படின்னு இல்லை, எல்லாரையும் ஆண்டு கொள்கிறார். விலையால் எனையாளும், எனையாளும் விலைப்பொருளாக என்னை கொண்டு ஆளுகின்ற. அப்ப அதுக்கு பத்திரம் இருக்கும். அந்த பத்திரம் தான் நான் இவனுக்கு அடிமை, என் வழியில் உள்ளார் இவனுக்கு அடிமை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மரபுல எழுதி கொடுத்தாங்கல்ல. அருமையான வாசகம் பாடியிருக்கிறார். அதுல அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை இன்னார் எழுதி கொண்டது, இந்த ஊர்க்காரன் அப்படி. அருமறை நாவல் திருநாவலூர், ஆதிசைவன் குலம், ஆரூரன் பேரு. நம்பியாரூருக்கு அவங்க பாட்டம் பேரும் அதுதான், பாட்டம் பேரு தான் அவருக்கு வச்சாங்க, அதுதான் பெயரன்னு பேரு. அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை யாருக்கு எழுதி கொடுத்தாங்க? பெருமுனி வெண்ணெய் நல்லூர் பித்தனுக்கு. இப்ப இன்னார் எழுதுனது இன்னாருக்கு எழுதுனது ஆகிப்போச்சு. யானும் என்பால் வருமுறை மரபுலோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதினேன். இதற்கு இவை என் எழுத்து, கையெழுத்து போட்டு. இதுதான் உங்க பாட்னார் கையெழுத்தானா பாருங்க அப்படின்னாங்க. அவருக்கு எப்படி தெரியும் பாட்னார் கையெழுத்து?
அதனால பாட்னார் எழுதி கொடுத்த ஓலை வேற ஏதாவது இருக்கும் இல்ல, அதுவும் கொண்டு வந்து 2 கையெழுத்தும் ஒன்னா இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் ஓலை எழுதி கொடுத்துருக்குங்க. ஆனா அவர் தான் வந்து ஓலையை காட்டி நம்ம ஆட்கொள்ளல. நமக்கும் அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுது. விலையால் எனையாளும் வெண்ணாவருளாய் நிலையா அருளாய் எனும் நேரிடை. நிலையா அருளாய், நிலையா அருளாய்னா நிலைத்த திருவருளை செய்வாயாக, நிலையாக நிலையாக அருள் செய்வாயாக என்று வேண்டிக் கொள்வது எதனாலன்னு கேட்டா, இது இந்த உடம்புல இருக்குது இல்லையா, இந்த உடம்புல இருக்கிற காலம் வரையிலும் திருவருள்ல போகும், உலகத்துக்கு மீளும். இப்படி போதலும் மீளுதலும் போதலும் மீளுதலுமா இருக்கும். இது இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும். உடம்பு நீங்கினா திருவருளே இருக்கும், திரும்ப மீண்டும் உலகியலுக்கு வராது. அதனால இந்த சாதகம் பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இங்கேயும் அங்கேயுமா இருப்பாங்க. சித்தியார்ல ஆசையோடும் இங்கும் அங்கும் ஆகி அலமருவோர் அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பான். ஆசையோடும், ஆசையினாலே இங்கும் சிவத்தினிடத்திலும் அங்கும் உலகியலிடத்திலும் ஆகி அலமருவோர். இப்போ ஒரே இடத்துல இருக்கணும், என்ன பண்ணணும்? உலகியல்ல செல்லுகிற பாசம் அறணும். அரும்பாசம் அறுக்கும் வகை நான் சொல்றேன், அது என்னது? அருளின் வழி. அதான் 5 எழுத்து அருள் நிலை. 5 எழுத்து நிலைன்னு அதிகாரத்துக்கு பேர் இல்லை, 5 எழுத்து அருள் நிலை. அந்த 5 எழுத்தாவது திருவருள் சக்தி. அதனால அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்கும் அங்கும் ஆகிய அலமறுதல் நிலை இருக்குது இல்லையா, அந்த நிலையை விட்டு அங்கேயாக இருக்கும்படியாய் நிலைத்த அருளினை செய்வாயாக என்று வேண்டிப்போம். நிலையா அருளாயனும் நேரிழையே காலால் உயிர் காலனை வீடு செய்தாய். வீடு செய்தல் என்பது அழித்தல் என்ற பொருள். வீடுதல் என்பதற்கு அழிதல் அப்படின்னு. வீடு செய்தாய், அழித்தலை செய்தாய். காலால் உயிர் காலனை வீடு செய்தாய். அவன் காலம் தானே, காலால தானே அவனை வீடு செய்யணும். அப்படி ஒரு சொற்சுவை. காலால் உயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு நெய்யாடிய பால்வனனே. அபிஷேகம் செய்கிற முறையெல்லாம் இந்த காலத்துல இருந்திருக்குது. அப்ப பூஜை முறையெல்லாம் பாடிய நூல் இருந்திருக்கு வேணும். பாலோடு நெய்யாடிய பால்வனனே வேலாடு கையாய் எம் வெண்ணாவருளாய். வேலாடு கை என்பது இங்க சோளமாகிய வேல், முத்தலை வேல் அப்படின்னு. வேலாடு கையாய் எம் வெண்ணாவருளாய் ஆளார் நிழலாய். ஆல நிழலில் எழுந்தருளிப்போம். ஆள் ஆர் நிழல், ஆளார் நிழலாய் எனும் ஆயிழையே. அப்போ என்னுடைய மகள் உன் பெயரை பலகாலம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். என்னவென்று சொல்கிறாள்? வீடு செய்தாய், பால்வனனே, கையாய், நாவலுளாய், நீழலாய். ஆனைக்காவில வெண்ணாவல், கைலை தாழ்வரையில கல்லால் நிழல், 2 இடத்துலயும் எழுந்தருளி இருக்கிறார். ஆளார் நிழலாய் எனும் ஆயிழையே. சுரவ கொடி கொண்டவன். சுரவம் சுறாமீன், சுறாமீனை கொடியிலே உடையவன் மன்மதன். சுரவ கொடி கொண்டவன் நீர் அதுவாய் உற நெற்றி விழித்த எம் உத்தமனே. உத்தமன் அப்படின்னா மேலானவன் அர்த்தம். உத்தமம் என்று சொல்லுக்கு மேலானதுன்னு அர்த்தம். அதுக்கு எதிர் சொல்ல அதமம். அதமம்னா கீழானதுன்னு அர்த்தம். இவன் எப்படி மேலானவன் சொல்றது? இவன் ஒருவனை கொண்டுட்டு நிக்கிறானே, கண்ணை விழிச்சு பார்த்தா செத்து போனான், அவன் எப்படி உத்தமன் சொல்றது? அப்படின்னா கண்ணை விழித்து பார்த்த செத்து போனா அதனால இவன் கொடியவன் அர்த்தம் இல்லை. செத்து போனது எது? காமம் தானே, அது சாக வேண்டியது தானே. அதனால அழிய வேண்டியதாகிய காமத்தை அழித்து வளர வேண்டியதாகிய ஞானத்தை வளர்த்தவனாகியனால அவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறான். அது வந்து அழித்தவனை உத்தமன் என்று சொல்லுவதற்கு இடமில்லை. இவன் அழித்தவனாயிருந்தும் உத்தமனாயிருக்கிறான். காமத்தை அழித்தானாகியனால இவன் உத்தமன். சுரவ கொடி கொண்டவன் நீரதுவாய் உற நெற்றி விழித்த எம் உத்தமனே விரல் மிக்க கரிக்கு அருள் செய்தவனே. இது தல வரலாறு. யானையும் சிலந்தியும் அல்லவா ஒன்று கொண்டு போரிட்டுக் கொண்டன. அதனால விரல் மிக்க கரிக்கு அருள் செய்தவனே அறம் மிக்கது என்னும் என் ஆயிழை. அறம் மிக்கது,
இங்க அறம் என்பது வழிபாட்டை சொல்லுகிறது. வழிபாடே எல்லாவற்றினும் மிக்கது. அந்த வழிபாடு காரணமாக அல்லவா இந்த சிலந்திக்கும் யானைக்கும் திருவருள் கிடைத்தது. அதனால அறம் மிக்கது. இங்க அறம் என்பது உலகியல் தர்மத்தை அல்ல. அறம் என்ற சொல்லுக்கு தர்மம் என்பது பொருள். தர்மம் என்பதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா, எந்தெந்த துறையில எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது அறம். அப்ப உலகியல்ல சில வகையான வரையறை இருக்கும். இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது, அது உலகியல் அறம். அத போல தத்துவ ஞானத்துல இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற வரையறை இருக்கும், அது அறம். அதுல மாறினீங்கன்னா அறத்திலே அழிந்து போனீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால அறம் என்பதற்கு விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் என்று அர்த்தம் பண்ணுவாங்க. இப்போ தட்சன் யாகம் பண்ணான், அது அறமா மரமா, அறமா பாவமா? அறம்தான். யாகம் நல்ல காரியம் தானே, அது அறம் தானே. ஆனால் அது அழிக்கப்பட்டது. ஏன் அழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, அங்கே வரையறை வேற. என்ன வரையறை அப்படின்னு கேட்டா, யாகத்துக்கு அதிபதியாயிருப்பவன் யார், அதுல அவியுணவு கொடுக்கப்படுகின்ற முதல்ல கொடுக்கப்படுபவன் யார் அப்படிங்கிற விஷயம் தான் அங்க. அதை மாற்றி அவன் செய்தான். அப்ப அது யாகமா இருந்தாலும் கூட அது பாவமாக ஆயிடுச்சு. அதனாலதான் சிவஞான சித்தியார்ல பாடி இருக்கிறாங்க, அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியம் பாவமாகும். அறநடி அவன் புண்ணியம் நினைச்சதா விட பாவமாகும். ஏன்? காரணம் என்ன? இறைவனிடத்தில் அன்போடு செய்வதும் இறைவனை அவமதித்து செய்வதும் ஆகியதான் காரணம். அதுக்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேர் தான். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரவினில் பாலன் செய்த பாவம் நன்மையாயிற்று. தக்கனும் சண்டேஸ்வரரும் தான் அதுக்கு உதாரணம். சண்டேஸ்வரர் செய்தது பாவம், ஆனா திருவடியில அன்பு வைத்து செய்தார். தச்சன் செய்தது புண்ணியம் அறம், ஆனா சிவத்தை நிந்தித்து செய்தான். அப்படி சொல்லி இருக்கிறார். அதனால அறம் என்பது உலகியல் வேற, தத்துவ ஞானம் வேற. இங்கே சொல்லுகிற அறம் என்பது சிவபுண்ணியமாகிய அறத்தை. சிவபுண்ணியமாகிய அறத்துல சிவபூஜை தான் முக்கியமான அறம். அந்த அறம் மிக்கது, நன்மை தக்கது, அறமே மிக்கது. இந்த மிக்கதுங்கிற சொல்லுக்க தொல்காப்பியத்துல இருந்து வந்திருக்குது. தொல்காப்பியத்துல வினையை பற்றி பேசிட்டு, வினைன்னு சொன்னா நாமெல்லாம் இலக்கணம் வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைங்க. வினை என்பது ஒரு தொழில். தொழில் என்று சொன்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு. வினை என்று சொன்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு, பயன் உண்டு. அதுல மிக்க வினை அப்படின்னு ஒண்ணு உண்டு. மிக்க வினைன்னு சொன்னா வினையில நல்வினையும் இருக்குது தீவினையும் இருக்குது. நல்வினையில் மிக்க வினை, தீவினையில் மிக்க வினை அப்படின்னு ரெண்டு இருக்குது. அந்த நல்வினையின் மிக்க நல்வினையும் தீவினையில் மிக்க தீவினையும் தத்தம் பயனை தந்தே விடும் அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லி. அதுக்கு உதாரணம் எழுதுறவங்க எல்லாம், அறம் செய்தான் சொர்க்கம் புகுவான், தாயை கொன்றான் நரகம் புகுவான். அறம் செய்தான் சொர்க்கம் புகுவான் என்பது வேள்வி முதலியவற்றை செய்தான். ஏன்னா சொர்க்கம் சொல்ற பொழுது இங்க அறம் என்பது என்னவா இருக்கும்? வேள்வியா தான் இருக்கும். வேள்வி செய்தவன் சொர்க்கம். அப்ப வேள்வி செய்வது அறத்திலே மிக்கது. அப்புறம் பாவத்திலே மிக்கது கொலை பாவம். அதிலும் தாயை கொல்வது பெரிய பாவம். அதுக்காக தாயை கொல்வது பெரிய பாவம் நான் சொல்றேன், இது நாம தான் சொல்றோம். மற்றவங்க எல்லாம் கொலையில பெரிய கொலைன்னு எதை சொல்லிருக்காங்க தெரியுங்களா? குழந்தையை கொல்வது, ராமணனை கொல்வது, கோகத்தி பசுவை கொல்வது, கோகத்தி சிசுகத்தி பிரம்மகத்தி. அங்க தாயை கொண்டான் நரகம் புகுவான் அப்படின்னு உதாரணம் எழுதி. அறம் மிக்கது, தன் பயனை தந்தே விடக்கூடியது அப்படின்னு. தொல்காப்பியத்துல மிக்கதன் மருங்கில் வினைச்சொல் சுத்தி அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுல இன்னார் என்று சொல்ல வேண்டியதில்லை, பொதுப்பட சொல்லணும். ஏன்னா அது ஒரு நேதி. நேதி என்பதை ஒருத்தன் மேல வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா பொதுப்பட சொல்லணும். அறம் செய்தவன் எவனோ அவன் சொர்க்கம் போவான், பாவம் செய்தவன் எவனோ அவன் நரகம் போவான் அப்படின்னு நேதி பண்றோம். அந்த நேதி பண்ணுவதை பற்றி விதி இருக்குது.
தமிழ் இலக்கணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தத்துவ குறிப்புகள் நிறைய இருக்கு நம்ம தத்துவ ஞானத்தில். அது சைவ சித்தாந்தத்துக்கு பயன்படக்கூடிய குறிப்புகள் ரொம்ப நிறைய. அறம் மிக்கது என்னும் என் ஆயிழையே. இந்த தொடர்ல அறம் மிக்கது அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அறமே மிக்கது, அதுவே தன் பயனை தவறாமல் தருவது. இங்க அறம் என்பது சிவபுண்ணியத்தை, சிவபுண்ணியத்திலும் முக்கியமாக இருப்பது சிவபோதி. சித்தியார்ல புண்ணியனை பூசித்த புண்ணியத்துள்ளோமே, சிவபெருமானுக்கு புண்ணியன்னு பேரு, அவனை பூசிப்பது புண்ணியம். அதனால புண்ணியனை பூசித்த புண்ணியம் அப்படிங்கிறது. அறம் என்பது இங்க சிவபுண்ணியத்தை குறிக்கிறது. அது மிக்கது, தன் பயனை தவறாமல் தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்க. அறம் மிக்கது என்னும் என் ஆயிழையே. செங்கண் பெயர் கொண்டவன் செம்பியர்கோன், கோச்செங்கட் சோழ நாயனார். அங்கண் கருணை பெரிதாயவன், செம்பியர்கோனுக்கு பெரிய கருணை செய்தவனே என்றர்த்தம். வெங்கண் விடையாய் எம் வெண்ணாவலுளாய் அங்கத்து அயர்வாயினள் ஆயிழையே. அங்கம் உடம்பு. உன்னை பலகாலம் நினைந்து நினைந்து சொல்லி சொல்லி உடம்பும் அயர்ந்து போனாள். அங்கத்து அயர்வாயினள் ஆயிழையே. அங்கத்து அயர்வாயினள் நாம உலகியல் படி அர்த்தம் சொன்னா உடம்புல களைப்பு உண்டாயிடுது, உடம்புல மெலிவு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டா, உடம்பை மறந்து போனாள் அப்படின்னு. அயர்த்தல்னா மறத்தல் அர்த்தம். அங்கத்து அயர்வாயினள், அங்கத்து உடம்பின் கண்ணே அயர்வாயினள் மறத்தலை உடையவளாக ஆனாள். அப்போ உடம்பு என்ற ஒன்று இருக்கிறது என்பது கூட அவளுக்கு மறந்து போயிட்டேன். மாயா காரியங்கள் எல்லாம் மறந்தொழிந்தன அப்படின்னு. அங்கத்து அயர்வாயினள் ஆயிழையே. குன்றே அமர்வாய் கொலையார் புலியின் தந்தோல் உடையாய், புலித்தோல் உடையாய்னு அர்த்தம். புலியின் தந்தோல் உடையாய் விரிச்சு பாடியிருக்கிறார். கொலையார் புலியின் தந்தோல் உடையாய் சடையாய் பிறையாய் வென்றாய் புறமூன்றை, புறமூன்றை வென்றாய்னு மாற்றிக்கொள்ளும். வெண்ணாவலுள்ளே நின்றாய் அருளாய் எனும் நேரிழையே. நேரிழை நேரிழை என்று சொன்னதெல்லாம் ஆன்மாவை கருதி சொன்னதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அகப்பொருள் துறை அமைத்து பாடினான் என்று கொள்ள வேண்டும். மலை அன்று எடுத்த அரக்கன் முடி தோல் தொலைய விரலூன்றிய தூமழுவா. முடியும் தோளும் தொலையும்படியாய் விரல் ஊன்றிய தூமழுவா. தொலையவ் விரல் ஊன்றிய, தொலைய விரல் என்பதுல வகரம் விரித்தலா வந்திருக்குங்க. தொலையவ் விரல் இருக்கும் பாட்டு. தூமழுவா விலையால் எனையாளும் வெண்ணாவருளாய் அலசாம் அனல் காய் எனும் ஆயிழையே. அலசுதல் பொருந்திய அனல், அது காய்கிறது என்று. திருவார்தரு நாரணன் நான்முகனும் மறுவா வெறுவா அழலாய் நிமிர்ந்தாய். மறுவவும் வெறுவவும் அழலாய் நிமிர்ந்தாய் அப்படின்னு சொன்னாங்க. விரையாரும் வெண்ணாவருள் மேவியம் அறவா, அறவா இடையனம் பாம்பணிந்தவனே அப்படின்னு அர்த்தம். அதே வல்லினம் போட்டா அறம் உடையவனே அப்படின்னு. அறவா ரெண்டும் உண்டு. இறைவனுக்கு அரவன் என்று வல்லினம் போட்டு சொல்லலாம், இடையனம் போட்டு சொல்லலாம். இந்த இடத்துல இடையனம் போட்டு சொல்லுது. புத்தர் பலரோடு அவன் பொய்த்தவர்கள். புத்தர்களும் சமணர்களும் செய்கின்ற தவத்துக்கு பொய்த்தவம் பேர். நாம செய்கின்ற வழிபாட்டுக்கு மெய்த்தவம் அப்படின்னு பேர். மெய்த்தவம் என்பது சிவஞான போதத்துல இறப்பில் தவம் என்று சொல்லியிருக்கிறார். இறப்பில் தவம் என்பதற்கு கருத்து தன்னுடைய பயனை கொடுத்து அழிந்து போகாத தவம் அப்படின்னு. அப்போ அந்த பொய்த்தவம் என்பது தனது இதுக்கும் பயன் உண்டு. அந்த பயனை கொடுத்த உடனே அது முடிஞ்சு போகும், அவ்வளவுதான், மேலும் வளர்றதில்லை. ஆனா சரியை முதலியன தன் பயனாகிய சாலோகம் முதலியவனை கொடுத்தும் அழிதலின்றி அதன் மேல்நிலைக்கு அவனை கொண்டு செல்லும். எனவே அவர்களை பொய்த்தவர்கள் சொல்லி மெய்த்தேவர் வணங்கும் வெண்ணாவருளாய் என்று மெய்த்தேவர் என்று பின்னால் இருக்கிற பிரித்து சொல்லி இருக்கிறார். ஒத்த உரை சொல் இவை ஓரகிலார் மெய்த்தேவர், ஓரகிலாராகிய மெய்த்தேவர் என்பது மெய்மை வழிபாட்டிலே நிற்பவர்கள் என்று அர்த்தமானவர். வெண்ணாவருளாய் அத்தா அருளாயனும் ஆயிழையே. வெண்ணாவல் அமர்ந்துரை வேதியனை கண்ணார் கமல் காழியர்கம் தலைவன் பண்ணோடு இவை பாடிய பத்தும் வல்லார் விண்ணோர் அவர் ஏத்த. அவர் என்பது பொருள் இல்ல, விண்ணோர் ஏத்த என்று விரும்புவரே என்று. இந்த அளவுல
இன்றைய பாடத்தை நிறுத்தி அடுத்த வகுப்புல பார்க்கலாம். வானது வழாது செய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அளவு செய்க குறைவிலாது வாழ்வாழ் நான் மறை மேன்மைகள் செய்வ நீதி உலகுகிற உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி உலகுகிற உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி உலகுகிற உலகமெல்லாம்